ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, எத்தனை இரவுகள் தூங்காமல் வேலை சுமையால் ஓயாது உழைத்து போதிய உணவும் சரியாக எடுத்துக்கொள்ளாமல் மெல்ல மெல்ல மாயின் பிடியில் இருந்து உன்னை மீட்டெடுத்து வந்துள்ளேன். ஆனால் இன்றும் சில இரவுகள் என் மீது நம்பிக்கை குறையும் போதெல்லாம் உன் கர்மவினையின் பிடியில் நீயாகவே போய் சிக்கி சின்னாபின்னமாகின்றாய். நீ எந்த அளவுக்கு சிறிதும் குறையாமல் முழு நம்பிக்கை என் மேல் வைக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கும் விஷயம் மட்டுமன்று, நீ எதிர்பாராத விஷயமும் எதிர்பாராத தருணத்தில் சரியான காரணத்துடன் கைகூடி வரும். ஆனால் அதற்கு நீ செய்ய வேண்டியது என்னை விட்டு நீங்காமல் இருத்தல் அவசியம். நீயே சொல், முன்பு இருந்ததை விட உன் வாழ்க்கை எவ்வளவோ மாறி உள்ளது தானே? கடன்கள் என்னவோ இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த கடன்களை கட்ட சரியான பணம் சரியான சமயத்தில் நான் உனக்கு அனுப்பிதானே வைக்கிறேன். பயப்படாதே, இனியும் உன் கர்மவினியின் பிடியில் சிறிதளவும் விடமாட்டேன். உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி பத்திரமாக பார்த்து கொள்வேன். யார் சொன்னது இந்த சாய் எப்போதும் கஷ்டப்படுத்துவார் தன் பிள்ளைகளை என்று? நீ செய்த செயலுக்கு தண்டனையை அனுபவிக்கிறாய். நீ செய்த நல்லதோ கெட்டதோ செயல் எதுவாயினும் உன்னை 10 மடங்கு வந்து சேரும் என்றேன் அல்லவா? ஆனால் அதற்காக உன்னை அப்படியே விட்டுவிட்டேனா என்ன? எனக்காக நீ காலை பகல் இரவு என்று உணவு தவறாமல் படைக்கின்றாய். அப்படி இருக்க உனக்கு நன்றி கடன் பட்டு இருக்கின்றேன். உன் நல் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்வேன். இப்போது நீ செய்து கொண்டிருக்கும் வேலையில் முழு வெற்றியை பார்க்க போகிறாய். இதுவரை சின்ன சின்ன வெற்றியை தான் பார்த்தாய். அதுவும் ஒரு அடி எடுத்து வைத்தால் 10 அடி சறுக்கினாய். இப்படி நீ கஷ்டப்பட்டு செய்த காரியம் என்றுமே வீண் போகாது. உன் கஷ்டம் வீண் போகாமல் இருக்க நீ தொடர்ந்து முழு நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாதல்லவா? மலையை பார்த்து நீ மலைத்து போகலாம். ஆனால் நீ மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் தானே உள்ளது. அதுபோல் உன் வேலையில் இருக்கும் கஷ்டத்தை என்றுமே பார்க்காதே. எது இருந்தாலும் இல்லை என்றாலும் வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று உனக்கு நீயே தீர்மானம் செய்து கொள். மாபெரும் வெற்றியை பார்க்க போகிறாய். இது என் சத்திய வாக்கு. நான் சொன்னால் சொன்னதுதான். 10 முறை நீ கீழே விழுந்திருந்தாலும் 10 முறை நீ எழுந்தவன் என்று நேர்முறையா சிந்தனை செய். தோல்வியின் படிகள் தான் உன்னை பெரிய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். இன்று சஷ்டி, அதுவும் வளர்பிறை சஷ்டி. உன்னை ஆசீர்வதிக்க முருகனின் வேலோடு வந்துள்ளேன். வேலை தொட்டுவிட்டு தானே எனது தெய்வ வாக்கினை கேட்க வந்தாய். இன்று நீ செய்யும் காரியம் எதுவானாலும் உச்சத்தை தொடும். இன்னும் 2 மணி நேரத்தில் உன் குடும்ப சூழ்நிலைக்காக நீ கேட்ட பணம் உன்னை நிச்சயம் வந்து அடையும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.